மரங்கள் வளர்ப்போம் மழை பெறுவோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னோட பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவங்களை மற்றவங்களுக்கு சேர்க்கறதுக்காக செய்கிற தொலைக்காட்சி உங்களுடைய ஆதரவுகளை தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காந்த சக்தி உடம்புக்கு வரணும். அப்படி வர வைக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான். முதல்ல ஏன் உடம்புக்கு காந்த சக்தி வேணும் அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் எப்படி வர வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஏன்னா ஒரு விஷயத்துடைய அடிப்படை தெரிஞ்சால் தான் அடுத்தது நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா. அதுக்காக உடம்புல காந்த சக்தி வேணும். ஏன் காந்த சக்தி வேணும்னா, நாம் ஒரு உயிர், ஒரு உடம்பு. ஆனால் இந்த பிரபஞ்சம், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதோட நம்ம கனெக்ட் ஆகி தான் இருக்கணும். டிஸ்கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா உடம்புல இருக்கிற எந்த ஆர்கனும் எந்த கிளாண்டுமே வேலை செய்யாது. இந்த பூமியோட நம்ம இந்த பஞ்சபூதம்னு சொல்லுவாங்க, 5 எலிமெண்ட்ஸ் அப்படின்வாங்க. தமிழில் வந்து ஐம்பெரும் ஆற்றல்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஐம்பெரும் ஆற்றலோட எந்த உடம்பு சேர்ந்து இருக்குதோ அந்த உடம்பு தான் ஆரோக்கியமான உடம்பு. அதாவது நீர், ஆகாயம், காற்று இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போ அந்த 5 எலிமெண்ட்ஸும் யார் வந்து சரியாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆரோக்கியமானவங்க. அப்போது எல்லா ஆர்கன் கிளாண்ட் ஒர்க் ஆகுறதுக்கு இந்த 5 எலிமெண்ட்ஸ்குள்ளே கனெக்ட் ஆகிருக்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் நம்ம அந்த 5 எலிமெண்ட்ஸோடு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. காரணம் என்னென்னா, நம்ம வாழ்வியல், உணவியல், நம்ம செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே நம்மளை இந்த உலகத்தோடு துண்டிச்சிருது. அதனாலேயே பெரும்பான்மையான நோய்கள் வருது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த காந்த சக்தி நம்ம உடம்புக்குள்ளே போகணும். இந்த உடம்பும் இந்த உலகமும் இந்த பூமி உருண்டையும் கனெக்ட் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் 2 விஷயம் எளிமையாக சொல்லித்தரேன். ஒன்று, செருப்பு போடாமல் நடக்கணும். அடிக்கடி செருப்பு போடுறவங்களுக்கு பூமியிலேருந்து துண்டிக்கப்படுவார்கள். அதாவது குறைஞ்சபட்சம் வீட்டுக்குள்ளே செருப்பு போடக்கூடாது, குறைஞ்சபட்சம் வீட்டை சுற்றியாவது செருப்பு போடக்கூடாது. ஏதோ ஒரு நிகழ்ச்சிகள் வரோம், ஒரு வாய்ப்பு கிடச்சா கழட்டி வச்சுட்டு உட்காரணும், கழட்டி வச்சு நடக்கணும். ஒரு வாக்கிங் போகும்போது சிலர் பார்த்தீங்கன்னா படுக்கிற நேரம் போக மிச்சம் எல்லா நேரங்கள்லையுமே செருப்போடையே இருப்பாங்க. கேட்டால் ஹைஜீன்னு சொல்லுவாங்க. அது பேர் ஹைஜீன் கிடையாது, ஒரு அறியாமைன்னு தான் அர்த்தம் அது. ஏன்னா எப்போ தான் பூமியோட சேர்றது, நம்ம பாதம் மண்ணில் பண்ணுமா இல்லையா. நீங்கள் நல்ல ஒரு விஷயம் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பீச் போகிறவங்கலாம் இந்த ஃபீல் பண்ணியிருப்பாங்க. செருப்பு ஷூவோடு போவாங்க. ஆனால் அந்த காலை கழட்டிட்டு பீச் மணலில் கால் வச்சோன்னா இல்லை ஆற்றுல வச்சோன்னா ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும். அது நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாதிரி நம்ம உடம்புக்குள்ள ஏதோ ஒரு போகிற மாதிரி இருக்கும், நமக்கு ஏதோ செய்கிற மாதிரி இருக்கும். அது என்னென்னா, இந்த மேக்னெட்டிக் பவர் நம்ம உடம்புக்குள்ளே கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சா பீச்சுக்கு போங்க, ஆறு, குளம் பகுதி, ஏரிக்கரைகள் இந்த மாதிரி இடங்களில் போய் செருப்பெல்லாம் கழட்டிட்டு உட்காருங்க, குடும்பத்தோடு போங்க. அதுவும் குழந்தைங்கள்லாம் மண்ணில் விளையாட விடுங்க. மண்ணில் விளையாடி மண்ணில் கால் வச்சு சும்மா நடக்கிற குழந்தைங்க தான் ஆரோக்கியமான குழந்தைங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை மண்ணில் விளையாடி காலில் புண்ணு வந்துடும், மண்ணால் இந்த சேத்து புண்ணெலாம் வரும், அந்த மாதிரி காரணம் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப நல்லது. அதனால் கூடுமான வரையிலும் செருப்பை தவிர்த்துக்கிட்டு நடக்கவோ இருக்கிறதுக்கு வாழ கற்றுக்கணும். 2வது, தெற்கு நோக்கி தலை வச்சு படுக்கணும். தெற்கு நோக்கி தலை வச்சு படுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பூமியோட கனெக்ட் ஆகும். ஏன்னா அதாவது பூமி பந்தோடைய தெற்கும் நம்மளுடைய தலை வடக்கும் 2ம் கனெக்ட் ஆகும். அப்போ நம்ம வடக்கு நோக்கி வச்சு படுத்தோம்னா பூமியும் வடக்கு, நம்ம தலையும் வடக்கு 2 கனெக்ட் ஆகாது. அப்போ அந்த பூமியோடைய மேக்னெட் நம்ம உடம்போட கனெக்ட் ஆகாது. அதுக்கான விஷயம். அப்போ என்ன பண்ணணும்னா, தெற்கு திசையில் நம்ம தலையை வச்சு படுத்தோம்னா பூமியில் தெற்கும் நம்ம தலை வடக்கும் 2 கனெக்ட் ஆகி இந்த பிரபஞ்சத்தோட நம்ம உடம்பு கனெக்ட் ஆகிடும். அப்போ இந்த 2 விஷயம் செய்கிறவங்களுக்கு மேக்னெட்டிக் அந்த காந்த சக்தி உடம்புக்குள்ளே எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கும். இவங்க கண்டிப்பாக ஆரோக்கியமாக வாழ்வாங்க. இது ரொம்ப ஒரு எளிமையான டிப்ஸ் தான். ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாருக்கும் யோகா தெரியும், எக்ஸசைஸ் தெரியும், இந்த காய் சாப்பிட தெரியும், அந்த பழம் சாப்பிட தெரியும் எல்லாம் சொல்கிறவங்க. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்னால ஆரோக்கியத்தை இழந்துடுறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள்.